ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கவின் டெக் டியூப் சேனல். நான் உங்கள் கவின் குமார். ரெட்மி தரப்புலேருந்து ரெட்மி பேட் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டர்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி டேப் வந்து லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி பேட் வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வர போகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட்மி பேட் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத போலவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த ரெட்மி டேப்பில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு குயிக்கான அன்பாக்சிங் வீடியோவும் பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி பேட் வந்து எந்தெந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ரெட்மி பேடோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். நீங்கள் உடனே செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அந்த ரெட்மி பேடில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்ஸ்க்குள்ள வந்து நமக்கு ரெட்மி பேட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் 22.5 வாட்ஸ்க்கான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் எஜெக்டர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட். இந்த ரெட்மி பேரோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10.61 இன்ச் 2K ரெசல்யூஷனுடைய ஒரு எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டாக 1 பில்லியன் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்பிளே வந்து சப்போர்ட் ஆகிறது போலும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ இது வரைக்கும் 1 பில்லியன் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட்மி பேட் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 2K ரெசல்யூஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஐ கேர் ப்ரொடெக்ஷன் இருக்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நைட் டைம் வந்து இந்த டேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வலி எடுத்துரும். அதனால் ஐ கேர் ப்ரொடெக்ஷன் இருக்கிறது போலவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரெட்மி பேடில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய இந்த 5G மொபைல்ஸில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா போகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெட்மி பேடில் 90 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெட்மி பேடில் என்ன ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குவாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் 2 ஸ்பீக்கர், கீழே பாட்டமில் 2 ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்த ஒரு ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கிறது போல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற ஒரு ஆடியோ சப்போர்ட் இந்த ஒரு ரெட்மி பேடில் இருக்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக 4 ஸ்பீக்கர் இருக்குது இல்லையா? அதனால் நமக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 3.5 மில்லிமீட்டர் ஜாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக கொடுக்க கிடையாது. ஸோ நம்ம இயர்ஃபோன்ஸ் பிளக்இன் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த ஒரு 3.5 மில்லிமீட்டர் பிளக்இன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வரக்கூடிய டிவைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் அண்ட் ஏர்பாட்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மில்லிமீட்டர் ஆடியோ ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கிடையாது. இந்த டிவைஸை தவிர்த்து இனிமேல் வரக்கூடிய எல்லா டிவைஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு 3.5 மில்லிமீட்டர் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது சந்தேகமாக தான் இருக்குது. ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்லாம் வந்துருச்சு இல்லையா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சந்தேகமாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மீடியாடெக் ஹீலியோ G99 அப்படிங்கிற ஒரு சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் Android 12 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. MIUI 13 சப்போர்ட் இருக்கிறது போல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு Android 13 வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். அண்ட் இந்த ஒரு OS வந்து பார்த்தீங்கன்னா Android 12 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரெட்மி டேப்லெட்டில் வந்து மொத்தமாக 8 கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது போல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஹை பர்ஃபார்மன்ஸ் கோராகவும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 பவர் எஃபிஷியன்சி கோராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட்மி பேடில் கொடுத்துருக்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக நமக்கு வந்து 8 கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரியர் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுடைய ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வரைக்கும் 30 FPS வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கிற முடியும். அண்ட் நம்ம வந்து செல்ஃபி கேமரா பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுடைய ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம 1080 பிக்சல் வரைக்கும் 30 FPS வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கிற முடியும். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 105 டிகிரி வரைக்கும் வைட் ஆங்கிள் கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ அல்லது வீடியோ ஷூட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 105 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. 105க்கு மேலே போகாது, 105 வரைக்கும் நமக்கு வந்து இந்த வைட் ஆங்கிள் சப்போர்ட் இருக்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெட்மி பேட் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது 465 கிராம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட் வந்து வெயிட்டாக இருக்கும். ஸோ 2K ரெசல்யூஷன் இருக்குது இல்லையா? அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ அதற்கேற்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 465 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து இருக்குது போலவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பாடி வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கீழே எழுந்தால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிராக் ஆக வாய்ப்புகள் இருக்கும். பட் இந்த ஒரு ரெட்மி பேடில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே தான் ஆகுமே தவிர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோ ஹைட்லேருந்து விழுந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 8000 mAhக்கான ஒரு பேட்டரி சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 22.5 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இருக்கக்கூடியது. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் வந்து அதிகமாகவே
தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளேபேக் அதாவது வீடியோஸ் அண்ட் ஆடியோ கேமிங் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெட்மி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் இருக்கிறது போலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கலர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிராஃபைட் கிரே அப்படிங்கிற கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கலர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்லைட் சில்வர் அப்படிங்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மின்ட் கிரீன் அப்படிங்கிற ஒரு கலர் இருக்கிறது போலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 கலர் வேரியண்ட்டில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ஒரு ரெட்மி பேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பேட்டரி பற்றி முன்னவே பார்த்தோம். 8000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறது போல நம்ம சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த 8000 கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் அண்ட் ஆடியோ கேட்கும்போதும் கேம் ப்ளே பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21+ ஹவர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கெப்பாசிட்டி தாங்கிறது போலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப் டு 8 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த 8000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தாங்கும். ஸோ 8 நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ 100% நீங்கள் சார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அது வரைக்கும் இந்த பேட்டரி வந்து தாங்கும் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. இந்த ரெட்மி பேரோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 3 வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த 3 வேரியண்ட்டில் நமக்கு எந்த வேரியண்ட் சூட் ஆகுதோ அந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 GB ரேம் அண்ட் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் வேரியண்ட் 4 GB ரேம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். தேர்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 GB ரேம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த 3 வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகலாம். இந்த ஒரு ரெட்மி பேரோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரேம் வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறும் இல்லையா. ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 GB ரேம் அண்ட் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உடைய இந்த ரெட்மி பேட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,700 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 GB ரேம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உடைய ஒரு வேரியண்ட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,500 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெட்மி பேடுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 GB ரேம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உடைய வேரியண்ட் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது 15,300 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ரெட்மி டேப்லெட் வந்து எந்தெந்த வெப்சைட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து mi.com அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட்மி டேப் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெட்மி பேட் லான்ச்சில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் வந்து நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம் அப்படிங்கிறத போல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 13, 14 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்டில் கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் கூகுள் செக்யூரிட்டி லெவல் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ரெட்மி பேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 2 மந்த்துக்கான யூடியூப் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தரும் அப்படிங்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் போயிட்டு இருக்கிறதுனால ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். பேங்க் ஆஃபர்ஸ் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நான் வந்து அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஃபைனல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறலாம். இந்த ஃபெஸ்டிவ் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்மி பேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம். ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஒரு ரெட்மி பேடை வந்து யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி என்டர்டைன்மெண்ட் கேமிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறீங்க அண்ட் நிறைய ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஒரு ரெட்மி பேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெமரி கார்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 TB வரைக்கும் நீங்கள் வந்து மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம் போடுறதுக்கான ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க கிடையாது. ஸோ சிம் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண முடியாது. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை மூலியமாக தான் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஒரு ரெட்மி பேடில் பொதுவாக என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம விட்டுட்டாங்க. அண்ட் சிம் கனெக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிம் எல்லாம் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெட்மி பேடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் போடுற மாதிரி ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க கிடையாது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க லாக் பர்பஸ்க்காக. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி பேடில் கொடுத்துருக்கலாம். பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க கிடையாது. சென்சார்ஸில் நிறைய கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஆக்சிலோமீட்டர், ஜெரோஸ்கோப். ஸோ இந்த மாதிரி நிறைய சென்சார்ஸில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விதமான சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்க கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி பேடில் ட்ராபேக்காக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெட்மி டேப்லெட் பற்றி அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்தெந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட்மி டேப் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுவும் இல்லாத நம்ம ஒரு அன்பாக்சிங்
அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஒரு ரெட்மி டேப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் பிடிக்காத விஷயங்கள் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் கூட அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தா இந்த ரெட்மி டேப் வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மொபைல் வாங்குறதுக்கு அல்லது டேப்லெட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆதரவாக இருக்கும். அண்ட் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபைனல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வீடியோ அப்டேட் ஆகும். நீங்கள் உடனே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.